வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி இந்த லீஃப் வால் ஹேங்கிங் செய்கிறதுக்காக நான் 4 சைஸ் யான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 18 இன்ச் கட் பண்ண எடுத்துக்க போகிறேன். நான் வந்து மீடியம் சைஸ் லீஃப் செய்ய போகிறேன். இதுவே நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் செய்கிறதா இருந்தால் 16 இன்ச் எடுத்துக்கோங்க. லார்ஜ் சைஸ் செய்கிறதா இருந்தால் 20 இன்ச் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம சீல் பண்ணிக்க போகிறோம். மேலே இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி வச்சுருங்க. இப்போ இந்த லீஃப் செய்கிறதுக்காக நான் 5 இன்ச் யான் கட் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் ஸ்மால் சைஸ்னால் 4 இன்ச் எடுத்துக்கோங்க, லார்ஜ் சைஸ்னால் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த 5 இன்ச் யான் வந்து ஒரு 50 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதிலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி ஒர்க் பண்ணலாம். ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருங்க. இங்கே இப்போ ஒரு யான் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த நடுவில் இருக்க ஸ்டெம்பை எடுத்து அடியில் வச்சுருங்க. எண்டில் வந்து ஈவனாக இருக்கட்டும். இன்னொரு யான் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த எண்டை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்து இந்த எண்டை இந்த ஃபோல்டுக்குள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லோவாக இழுத்துடணும். இது வந்து ஸ்கொயர் நாட். இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் தான் நம்ம இது ஃபுல்லாக போட போகிறோம். ஃபஸ்ட் வந்து லார்ஜ் சைஸில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஸ்மால் சைஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம த்ரூ அவுட் எண்ட் வரைக்கும் போட போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 லேயர் ஆஃப் லீஃப் நான் வச்சுருக்கேன். அதனால தான் நான் 50 கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 சைடு நம்ம போடணுன்றதுனால இந்த அளவுக்கு அடியில் இவ்வளோ ஸ்பேஸ் வந்ததும் போதும். நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடியில் வந்து ஒரு வேக்ஸ் ஷீட் ஏதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வேக்ஸ் ஷீட் வச்சுக்கலாம். க்ளூ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லோவாக அப்ளை பண்ணிட்டு வர போகிறோம். கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். லேயர் லேயராக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரு சைடு அப்ளை பண்ணால் போதும், ஆனால் ஒரு சைடு வந்து நல்லா அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று மேலே இருந்ததுன்னா அதை ஒழுங்காக கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால மூவ் ஆகிட்டே இருக்கும். மேலே நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஆற விட போகிறோம். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன், ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இப்போ ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். லீஃபோட ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே ஈவனாக எடுத்துகிட்டு போங்க. ஸ்லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணி இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிஃபாக இருக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மீடியம் சைஸ் லீஃப். இந்த டாப் எண்டில் ஸ்லைட்டாக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. நிறைய வேண்டாம், லைட்டாக ஒரு கர்வ் ஷேப் வர மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொரு ஒயிட் கலர் மீடியம் சைஸில் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே மீடியம் சைஸ். இது வந்து ஸ்மால் சைஸில் 2 பண்ணி வச்சுருக்கேன். பிங்க் கலரில், ரெட் கலரில் ஒரு லார்ஜ் சைஸில் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சாய்ஸில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஹேங் பண்ணுறதுக்கும் உங்கள் சாய்ஸில் நீங்கள் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ராட் மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டெம்ப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு யானையே வந்து இதில் ரோல் பண்ணி
இதிலே ஹேங் பண்ண போகிறேன். இது வந்து லைட்டாக போ ஷேப்பில் இருந்தது, அதனால நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி க்ளூ தடவி யானை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோடய ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஹேங் பண்ண போகிறேன். நான் சென்டராக வந்து லார்ஜ் சைஸ் வச்சுட்டு ஹேங் பண்ணுறேன். இதுவும் பியூர்லி உங்கள் சாய்ஸ். நீங்கள் எந்த சைஸ் வேணால் எடுத்து எப்படி வேணால் ஹேங் பண்ணலாம். இதை வந்து ஒரு யான் எடுத்து 2 பக்கம் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டா நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.